ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். அப்கமிங் மேரேஜ் ஷூட்டிங் ஸ்பாட் நியர்லி ஒரு 4 டேஸாக ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் ஷூட் மட்டும் நமக்குமே வந்து லாஸ்ட் 3 to 4 டேஸாகவே நிறைய அந்த மேரேஜ் ஷூட் ஸ்பாட் பிக்ஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. மேரேஜ் ஷூட் அப்படின்னு சொல்லும்போது வெட்டிங் ரிசப்ஷன் ஷூட் இருக்கும், அதுக்கு அடுத்து ஏர்லி மார்னிங் எடுக்கிற ஷூட். இப்போ நமக்கு கிடைச்சது எல்லாமே அந்த வெட்டிங் ரிசப்ஷன் அப்போ எடுக்கிற பிக்சர்ஸ் தான் நிறைய ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. ஈவன் நம்ம ஹீரோயின் பிக்சர் மட்டும் ஷேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி நம்ம ஹீரோ கூட எடுத்துக்கிட்ட பிக்சரை வந்து நம்ம மயில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஈவன் ஸ்டார்டிங்கில் வந்து மயிலோடைய அந்த என்ட்ரிலாம் பார்த்துட்டு எனக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் ப்ரீவியஸ் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருந்ததில் வில்லனாக பண்ணியிருந்தாரு. இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு காமெடி ரோல். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸாக இவருக்கும் கார்த்திக்கும் இருக்கும் அந்த காம்பினேஷன் சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நல்ல ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம மயில் சைட்லேருந்து. இப்போ அவர் தான் வந்து மண்டபத்தில், அதாவது மேரேஜ் ஹாலில் எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சருமே கார்த்திக் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கே நம்ம மெயின் சேனல்லுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஹீரோவுடைய பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, 2 பேர், அவங்களுடைய என்ட்ரியுமே மேரேஜில் இருக்க போது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுன்னு சொல்லி அதை வந்து நான் ரிவீல் பண்ணக்கூடாது. பட் அவங்களுக்கு வந்து இந்த 5 டேஸ் வந்து ஷூட் இருக்குது. ஸோ மேரேஜ் கம்ப்ளீட்டாக அந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் அவங்களுடைய சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷூட்டிங் லொக்கேஷனில் எல்லாரும் இருக்க பிக்சர் ஷேர் ஆச்சு. ஈவன் நம்ம பாட்டியம்மா கூட இருக்காங்க. தாத்தா வந்திருக்காரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஈவன் நம்ம அபிராமி அம்மா கூட அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படியும் கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் ஆகும். பட் எல்லார் சைட்ல இருந்தும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோட பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி கடைசியில் கார்த்திக்கும் ரேவதிக்கும் எப்படி மேரேஜ் ஆக போகுது, அண்ட் மேரேஜ் ஆன கையோட கார்த்தி யாரு அப்படின்ற ட்ரூத் ரிவீல் ஆகுமா, அண்ட் கார்த்தியை பற்றிலும் பழைய உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சு ரேவதி கழுத்தில் ஒரு தாலி கட்டுற மாதிரி வைப்பாங்களா. பிகாஸ் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒய்ஃப் இல்லை அப்படின்ற விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் தெரியாம தான் சாமுண்டீஸ்வரி வந்து சைலண்டாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஏன்னா வந்து கார்த்திக் பட்டு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கறது, அப்புறம் அவங்க அம்மா போய் டேரெக்டாக இன்வைட் பண்ணுறது, சீக்கிரமே உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க ஃபுல் பிளான்மே வந்து சாமுண்டீஸ்வரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல எப்படியாவது கார்த்தியை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி. ஈவன் கார்த்திகை அந்த பிளான் இல்லைனாலும் மாயாவையும் மகேஷையும் எப்படியாவது வந்து அவங்களுடைய ட்ரூத்தை வந்து எல்லாரும் முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ண வச்சு அவங்கள வந்து துரத்தி விடணும்னு சொல்லி. இன்னொரு சைட் மகேஷ் அண்ட் மயில், அப்புறம் நம்ம வடிவுக்கரசி அம்மா, அப்புறம் அவங்க சன், இவங்கெல்லாம் சேர்ந்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணணும் இன்னொரு சைட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபியூ டேஸாவே வந்து செம்மையா மாயா வந்து கார்த்திகிட்ட பல்ப் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவுமே இன்னைக்கு எபிசோட்ல வரப்போகுது இல்லையா. இப்பெல்லாம் Zee5ல ஏர்லி மார்னிங் வரது கிடையாது, அது ப்ரீவியஸ் டேவும் வரது இல்லையா. அண்ட் சீக்கிரமா அப்லோடும் பண்ண மாட்டாங்க. ஒன்லி டிவியில் டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் வந்து எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும். Zee5லுமே அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நேற்றுக்கே அப்டேட்டுமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபேன்ஸ்க்குலாம் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அதை விட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், டிஆர்பி வந்து எல்லா சீரியலுக்குமே த்ரூஅவுட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி முன்னாடியே ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால. எப்படியோ ரேவதி கிட்ட போய் மகேஷ் எதையோ உளறிட்டு இருக்காரு இல்லையா, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, அன்னி சொல்லி தான் பண்ணேன்னு சொல்லி. அண்ட் அவருக்கும் அன்னைக்கும் இருக்க அந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்குள்ளே எப்படியும் மாயா வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஷூட் வந்து மேரேஜ் சீன்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஏன்னா அடுத்த நாள் ஈவினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமண ஊர்வலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமுண்டீஸ்வரி. ஸோ அப்கமிங்கில் பேக் டு பேக் நிறைய ட்விஸ்ட் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஈவன் ரேவதியோடைய அந்த என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்பயே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய திருப்பங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா கார்த்திக் வந்து கூட இருந்தால் டவுட் வரவுமே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா மாயா அண்ட் மகேஷ் மேலே. ஸோ இந்த மேரேஜ் எபிசோட்ஸ் நிறைய நாள் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எபிசோட்ஸாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் ரொம்ப ட்ராக் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் எப்போவுமே ஒவ்வொரு சீரியலுக்குமே இந்த மேரேஜ் எபிசோட்ஸ் தான் ஒரு ஹை வோல்டேஜாக கொண்டு வந்து ஒரு பெரிய டிஆர்பி வந்து அவங்க அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கார்த்திகை தீபம்க்கும் இந்த மேரேஜ் ட்ராக் வந்து ஒரு பெரிய ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக வந்து டிஆர்பி பூஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அண்ட் கார்த்தி ரேவதியோட மேரேஜ் எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ்மே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.